قال الله سبحانه وتعالى إن إبراهيم كان أمة صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ஹஜ்ஜும் அதை தொடர்ந்து குர்பானியின் பல்வேறு சிறப்புகள் குறித்தெல்லாம் பேசப்படுகின்ற முக்கியமான தினங்களிலே நாம் இருக்கின்றோம். இந்த மார்க்கத்திற்கு மிக முக்கியமானதொரு அடிப்படையாய் வழிகாட்டியாய் திகழ்பவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய மார்க்க தந்தை யார் என்று கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வோம். அந்த அளவிற்கு நாம் செய்யக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஹஜ் என்று சொன்னால் கூட ஹஜ்ஜில் பல காரியங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்புரியது. சஃபா மருவாவிலே ஓடுகிறோம் என்றால் அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடிய ஓட்டம்தான் இன்றைக்கு சரியாக அங்கு மாற்றப்படுகிறது. ஜமரத்துல் ஊலா உஸ்தாவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல் எறிந்தார்கள் என்று சொன்னால் நாமும் அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து போகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல் வீசினார்கள். அதுபோல தன் மகனை அறுத்து பலியிடுவதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன் வந்தார்கள் என்று நாம் அங்கே படிக்கின்ற போது அதுதான் இன்றைக்கு குர்பானியாக நமக்கு காட்சி தருகிறது. குர்பானி கொடுக்குற போது குர்பானி குறித்துள்ள அந்த சட்டங்களை இது ஏன் நம்ம கொடுக்குறோம், மாஹியல் உலா அலாஹி உல்ஹியா ஆடு அறுக்கிறதுனா என்ன அப்படின்னு ரசூலுல்லாட்ட சஹாபிகள் கேட்டபோது மில்லத்து அபீக்கும், இது உங்கள் மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை அப்படின்னு ரசூலுல்லா சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியிலிருந்து வந்த ஒரு இபாதத்து தான் இந்த குர்பானி. அது நமக்கு என்ன கிடைக்கும், குர்பானி கொடுத்தால் என்னென்ன கிடைக்கும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டின் அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஹதீஸில் இப்படி இருக்கிறது, குர்பானி ஆட்டின் இரத்தம் கீழே சொட்டுகின்ற அந்த நிமிடம் உங்கள் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டிருக்கும். இந்த அளவிற்கு குர்பானி குறித்துள்ள வழிகாட்டுதல்கள் வலியுறுத்தல்கள் இந்த மாதத்தில் அதிகம் இருக்கிறது. யாருக்கு விசாலம் இருந்து குர்பானி கொடுக்கின்ற சூழல்கள் இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அலா யக்குர்பன்ன முசல்லானா, ஈது தொழுகைக்கு அவர் வர வேண்டும் என்பது அவசியமில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இந்த குர்பானி கொடுக்கலன்னா நீ ஈது தொழுது என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த குர்பானி அன்றைய தினங்களிலே கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறவர்கள் மீது வாஜிபாகி விடுகிறது. குர்பானி சுன்னத்து கிடையாது, கொடுத்தா கொடுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் என்பதல்ல. குர்பானி என்பது ஜக்காத்து எப்படி ஒரு குறிப்பிட்ட தொகை வருடம் முழுக்க இருக்கிறதோ அவர்கள் மீது ஜக்காத்து கடமை. குர்பானிக்கு அவ்வளவு காசு வருஷம் முழுக்க இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அது அந்த நாட்கள் தேவை போக ஒரு மனிதரிடத்தில் காசு இருக்குது, தேவை போக ஒருத்தர்கிட்ட ஒரு தொகை இருக்குதுன்னு சொன்னால் அந்த தொகையில் இந்த இபாதத்தை செய்ய முடியும்னா அவர் கட்டாயமாக அதற்கு வலியுறுத்தப்பட்டவர் என்ற அடிப்படையில் அது செய்ய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்தார்கள். கடைசி ஆண்டில் 63 ஒட்டகங்களை நபி அவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள். ஒரு குர்பானி போதும் நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்டு. ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆள் ஒரு குடும்பம் அப்படின்னு யோசிப்போம். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பல குர்பானிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பதாக நம்மெல்லாம் அறிகின்றோம். எனவே இது ஒரு இபாதத் என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்களில் செய்யப்படுகிற நல்ல அமல்கள் எது என்று கேட்டால் குர்பானியோட சிறந்த அமல் வேறு எதுவும் கிடையாது. தொழுகை இருக்குது, அது எல்லா நாளும் தொழுகிறோம். குர்பானியின் தினங்களில் நஃபிலான தொழுகைகள் சுன்னத்துகள் இன்னபிற இபாதாத்துகள் எல்லாத்தையும் விட
அந்த நேரத்தில் உங்களிடம் எதிர்பார்க்கப்படுவது என்னன்னு கேட்டால் நீங்கள் ஆடு அறுத்து குர்பானியை நிறைவேற்றி விட வேண்டும். இதுதான் இன்றைய தினங்களில் இது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்மீனு லஹாயாக்கும், நீங்கள் அறுக்கிற அந்த ஆட்டை கொளுத்ததாக அருதுங்கள். இன்னஹா மத்தாயாக்கும், இன்னஹா அல சிராத்தி மத்தாயாக்கும், அது உங்களுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் மீது போகிற போது அது வாகனமாக இருக்கும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னா என்ன? நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிற ஒரு பாதம். அங்கே போகிற போது நரகத்தை பார்க்காமல் மின்கும் இல்லா வாரிதுஹா, எங்களில் யாராக இருந்தாலும் சரி நரகத்தை பார்க்காம சொர்க்கம் போக மாட்டீங்க. நரகத்தை பார்க்கறதுனா நரகத்தை உள்ளே போடப்படுவோம் என்பதல்ல. நரகம்னா அது என்ன, எப்படி இருக்குது அப்படின்றத அது மேலே கடந்து தான் சொர்க்கமே போகிறோம் என்கின்ற போது அந்த வேகமாய் அந்த இடத்துல கடந்து போகின்ற ஒரு வாகனமாக இந்த உல்ஹியாக்கள், உங்கள் குர்பானி ஆடுகள் அங்கே வந்து சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே எந்த விதத்திலெல்லாம் குர்பானி என்கின்ற கடமையை நிறைவேற்ற முடியுமோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது முதலிலே மனதுக்குள்ளே உள்வாங்கி கொள்ள வேண்டும். இது இபாதத்து, இந்த வருஷம் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அந்த வாய்ப்பை நாம் நிறைவேற்றி விட வேண்டும், அதற்கான பொருளாதாரம் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கு அந்த குர்பானி என்கின்ற இபாதாத்துகள் அது இபாதாத்தாக இன்றைக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கிறோம். கூட்டு குர்பானிகள் நாம் சேர்ந்து விடுகிறோம். அது ஒரு கமர்ஷியலாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது. அதில் முறையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய, மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஷராய்த்துக்கள், நிபந்தனைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதே ஒரு கேள்விக்குரியதாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது. குர்பானி ஆட்டை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற பேரில் அதில் நடக்கக்கூடிய பல்வேறு கணிப்புகள், கவன ஈர்ப்புகள், இதையெல்லாம் தாண்டி இபாதாத், அது ஒரு வணக்கம், அதை நாம் நிறைவாய் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை உணர்வு தேவை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு இந்த குர்பானி குறித்துள்ள தொடர் வலியுறுத்தல்களை இந்த ஈதில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த துல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே அது குர்பானி குறித்துள்ள ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற நாட்களாக, தினங்களாக இருந்தது. எனவே அந்த ஆட்டிற்கு சில ஷருத்துக்கள் உண்டு. அந்த கொம்பு உடைக்கப்படாததாக, அதனுடைய காது வெட்டப்படாததாக, ரொம்ப நோய்ந்து போய் பலகீனப்பட்டதாக இருக்கக்கூடாது, சொறி சிறங்குகளால் பாதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, கண் பார்வை இரண்டும் போனதாக அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன்னு கேட்டால் அது தரமானதாக அந்த பொருள் இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்களாக இவைகள் சொல்லப்படுகிறது. எனவே குர்பானி குறித்துள்ள கடமைகளை, அது குறித்துள்ள சட்டத்திட்டங்களை நிறைவாய் தெரிந்து முழுமையாய் அந்த குர்பானி என்கின்ற சிறந்த அமலை நிறைவேற்றுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.